அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய நீதிமன்றங்கள் மூலமான தீர்ப்புகளையும் அப்புறம் மற்ற வழக்குகளையும் அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வெளியான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் அப்புறம் கண்டக்டர் பணியிடங்கள் ஃபில்லப் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு வச்சாங்க இல்லைங்களா, அதில் ப்ராப்பராக பண்ணலை, அதில் முறைகேடு இருக்குது, அதை இடி விசாரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, அரசு போக்குவரத்து கழகங்களில் நடந்த டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட்டில் முறைகேடு நடந்துள்ளதா அப்படின்னு விசாரிக்க இடி என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிச்சுட்டு வராங்க. அப்போ உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், 8000க்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு காலியாக இருக்குது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில். போக்குவரத்துறையில் 8000க்கு மேற்பட்ட போஸ்ட்டு காலியாக இருக்குது. போதுமான அளவு டிரைவர் போஸ்ட் இல்லை, கண்டக்டர் போஸ்ட்டு இல்லை, டெம்பரவரியான ஸ்டாஃபை வச்சு அவங்க பஸ்ஸு ஓட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பல நாள் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக 3000க்கு மேற்பட்ட பணியிடங்களை ஃபில்லப் பண்ணுறதுக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தினாங்க. ஓட்டுநர்களுக்கான தேர்வு இருக்குது இல்லையா, அதை சாலை போக்குவரத்து நிறுவனம் நடத்தினாங்க. ஓகேங்களா. அப்புறம் போக்குவரத்து துறை சார்பில் இன்டர்வியூ நடத்தி ஓட்டுநரும் அதாவது டிரைவரும் கண்டக்டரும் தேர்வு செய்யப்பட்டாங்க. கடந்த ஆண்டே யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டை அவங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் எலெக்ஷன் வரனால அப்பாயின்மெண்ட் ஆணைய தபால் வழியாக அனுப்பப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80% அப்பாயின்மெண்ட் ஆணைகள் வழங்கப்பட்டு முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா, இந்த அப்பாயின்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பராக பண்ணலை, அதில் முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு இது வருதுங்களா, ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்போ இது சம்மந்தமாக அந்த சங்கம் இருக்கு இல்லைங்களா, நிர்வாகிகள் பேசும்போது அவங்க சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட்டை நியமனத்தில் ப்ராப்பராக பண்ணலை, ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவாக உள்ளவருக்கு தான் பணி வழங்கியிருக்காங்க. உண்மையாக இந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல. பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இந்த முறைகேடுகள் வெளிவரணும்னு சொல்லி தொழிற்சங்கங்களுடைய நிர்வாகிகள் கூறினதாக வந்த ஆர்டிக்கல் தான் இது. ஆனால் இந்த தேர்வில் எந்த முறைகேடும் நடக்கலை அப்படின்னு சொல்லி போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறிட்டாங்க. அவங்கள மறக்கிறாங்க. எந்த முறைகேடும் நடக்கலை, நாங்கள் ப்ராப்பராக என்ன கவர்மெண்ட் ரூலோ அதை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் வச்சு தேர்வு வச்சு தான் அந்த போஸ்டிங்கை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அஃபீஷியல்ஸ் இதை மறக்கிறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த போக்குவரத்து கழகங்களில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா, அதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அதற்கான ஆதாரங்களை இடிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த அடிப்படையில் முறைகேடு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரி விசாரித்து வராங்கன்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு அப்படின்னு நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கல் தான் இது. அப்போ 3274 பேர் டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணி அதில் தேர்வு பண்ணதாக சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க போய் ஜாயின் பண்ணதாகவோ நமக்கு எந்த விதமான ப்ராப்பர் டேட்டா வரலை. ஸோ இந்த எக்ஸாம் வச்சது தெரியும், ஆனால் போஸ்டிங் ஜாயின் பண்ணாங்களா பண்ணலையா, இல்லை உண்மையிலே இந்த முறைகேடு நடந்திருக்கா நடக்கலையா, விசாரணை பண்ணுறாங்களா, எதுவுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கலை உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கணும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இது சம்மந்தமாக உங்களுடைய பதிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.